கனவு போல் தோன்றியது. கனவாகவே இருந்துவிடக் கூடாதா கடவுளே என மனம் அரற்றியது. பெரிய சாலை விபத்து. 30 வயது பாலனின் மரணம். 25 வயதே ஆன அவன் மனைவி ஷியாமளா கண் பார்வையையும் ஒரு காலையும் இழந்து, ஒரு வயது கூட நிறையாத பெண் குழந்தையுடன் ஏன் உயிர் பிழைத்தேன் என நிதம் செத்து பிழைக்கிறாள். தாராவின் பள்ளி கல்லூரி என ஒன்றாக வாழ்ந்த நெருங்கிய தோழி ஷியாமளா. பாலனும் ஷியாமளாவும் காதல் திருமணம் என்பதால் இருவர் வீட்டு பக்கமும் அவ்வளவாக அங்கீகாரம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து பாலனின் அண்ணன் வீட்டிற்கு தான் அழைத்துச் சென்றுள்ளார்கள். தாரா கண்ணீருடன் கணவன் சந்திரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். தாராவும் சந்திரனும் ஆத்மார்த்தமான அன்பான ஜோடி. தொடர்ந்து அழுது கொண்டிருந்த அவளை தோள்களில் சாய்த்து ஆறுதல் மட்டுமே சொல்ல முடிந்தது அவனால். மாதங்கள் ஓடின. ஒரு நாள் ஷியாமளா தாராவை ஃபோனில் அழைத்து, தாரா, நான் நாளைக்கு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நீயும் வரியா என்றாள். ஷியாமளா வேலைக்கார பெண் துணையுடன் வந்திருந்தாள். டாக்டரை பார்த்தார்கள். எல்லாம் முடிந்தது. ஷியாமளா மிகவும் பலவீனமாக இருந்தாள். ஷியாமளா, தாரா கொஞ்சம் பாப்பாவை பிடி, இதோ வரேன் என்று சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு போனாள். போய் ரொம்ப நேரமாகியும் அவளை காணாததால் ஹாஸ்பிட்டல் முழுவதும் தேடி ஓய்ந்து போன வேளையில் குழந்தை விடாமல் அழ ஆரம்பித்தாள். ஷியாமளா கொடுத்து சென்ற பையில் பால் புட்டி இருக்கா என தேட பால் புட்டியுடன் ஒரு பேப்பரும் கையில் சிக்கியது. பால் புட்டியை குழந்தை வாயில் வைத்துவிட்டு கைகள் நடுங்க பேப்பரை பிரித்து படித்தாள் தாரா. என்னை மன்னித்து விடு, நான் பாலனிடமே போகிறேன். என்னுடைய இந்த நிலைமையில் யாருக்கும் நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை. குழந்தையையும் என்னுடன் சாகடிக்க மனதில் தைரியம் இல்லை. அவனுக்கு நீதான் தாயாக இருக்க வேண்டும் என உன் கால்களை பிடித்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தாரா, ப்ளீஸ். நான் இந்த உலகை விட்டே கிளம்புறேன் என்று முடிந்திருந்தாள். அப்படியே அதிர்ந்து போய் கணவனுக்கு ஃபோன் செய்தால் தாரா. எல்லாம் முடிந்தது. மாதங்கள் ஓடின. தாரா சந்திரன் தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க நந்தினி என பெயர் வைத்தனர். ஷியாமளாவின் பெண் தாரணியுடன் சேர்த்து வளர்த்தனர். நாளடைவில் சந்திரனுக்கு தாரா தங்கள் குழந்தையை சரியாக கவனிக்க தவறுகிறாள் என்ற எண்ணம் மேலோங்கியது. என்ன தாரா, நந்தினிக்கு ஏன் அடிக்கடி உடம்பு வருது? நீ தாரணியை கவனிக்கும் பொறுப்பில் நம் பெண் நந்தினியை சரியாக கவனிப்பதில்லை. நம் பெண்ணை நன்றாக கவனிக்கப்பார் என்று கடிந்து கொள்ள ஆரம்பித்தாள். நாளடைவில் அதுவே அவர்களுக்குள் பெரும் பிரச்சனையாக தலையெடுக்க வார்த்தைகள் தடித்து ஒரு கட்டத்தில் தாரணியை அனாதை இல்லத்தில் சேர்த்துவிடும் அளவிற்கு பேசிவிட்டான் சந்திரன். நீங்களா இப்படி பேசுறீங்க சந்துரு? நீங்க ஷியாமளாவிடம் வைத்திருந்த பாசத்தின் மேல் நம்பிக்கை வைத்துதானே அவள் பெண்ணை நம்மிடம் கொடுத்து விட்டு சென்றாள். நந்தினி பிறந்த பிறகு இப்படி பிரித்து பேசுறீங்க? அனாதை இல்லம் என்று என்ன பேச்சு இது என அழுதாள் தாரா. ஆனாலும் தன் பெண்ணிற்கு செய்வது போல் யாரோ ஒருவரின் பெண்ணிற்கும் செய்ய சந்திரன் பொசசிவ் மனநிலை அவனை தடுத்தது. ஒரு நாள் தானாக அவன் தாரணியை அனாதை இல்லத்தில் கொண்டு சேர்க்க தூக்கி கொண்டு போய்விட விஷயம் அறிந்து அனாதை இல்லம் வந்து தாரணியை பிடுங்கிக் கொண்ட தாரா, சந்துரு, கடைசியில் நீங்கள் இவ்வளவுதானா? இந்த பிஞ்சு குழந்தை என்ன கெடுதல் செய்தால் உங்களுக்கு? இனி இது சரி வராது. நான் என் குழந்தைகளுடன் போய்விடுகிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருந்து கொள்ளுங்கள் என்றவள் சில நாட்கள் அவளின் ஆஃபீஸ் பக்கமாக வீடு பார்த்து வேலைக்கார அம்மாவை அழைத்து கொண்டு குழந்தைகளுடன் சந்திரனை பிரித்து போய்விட்டாள். அன்று மாலையே என் பெண்ணை என்னிடம் கொடு என்று சந்திரன் வந்து சண்டை போட்டு நந்தினியை தூக்கிச் சென்று விட்டான். சிறிது நாட்களில் சரியாகிவிடும். அவரால் என்னை பிரிந்து இருக்க முடியாது. என்னாலும் தான். தானாக வந்து என்னை தாரணியுடன் அழைத்து கொள்வார் பாருங்கள் என்று தன் தோழிகளிடம் நம்பிக்கையாக சொல்லி வந்தாள். தினமும் நந்தினியை போய் பார்த்து குழந்தையுடன் இருந்துவிட்டு வருவாள். சந்திரனும் தடுத்ததில்லை. ஒரு நாள், உள்ளே வராதே, அங்கேயே நில். என்ன அசிங்கம் செய்து வச்சிருக்க?
நீ இந்த குடும்பத்தில் என்ற குரல் அவள் நந்தினியை பார்க்க வீட்டிற்குள் நுழைகளில் அவளை தடுத்தது. தாராவின் மாமியார். அத்தை வாங்க, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க என்று தடுமாற்றத்துடன் பேசின தாரா. வாயை மூடு. எவ்வளோ பெத்த பிள்ளைக்காக புருஷனையும் தன் பெத்த குழந்தையையும் விட்டு பிரிந்து போனவள். எங்கிருந்து வந்து என்னை அத்தனு சொந்தம் கொண்டாடுற? போவேடிய. இனி நந்தினியை நீங்க பார்த்துக்க வரக்கூடாது, அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கத்தி மாமியார் கதவை அரைந்து சாத்தி பூட்டி கொண்டார். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் நந்தினியை பார்க்க போனால் வீடு பூட்டிப்பட்டிருந்தது. சிறிது நேரம் காத்திருந்து பார்த்து சந்திரனுக்கு ஃபோன் செய்தாள். அவன் அட்டன் பண்ணவில்லை. தொடர்ந்து கணவனுக்கு ஃபோன் செய்து கொண்டே இருந்தாள். நந்தினிக்கு உடம்பு முடியலையோ என்றெல்லாம் கவலையானாள். மதியத்திற்கு மேல்தான் சந்திரன் ஃபோன் கால் அட்டன் செய்தான். என்னங்க, என்ன ஆச்சு? நந்தினி நல்லா இருக்கால? நீங்கள் எப்படி இருக்கீங்க? யாருக்கும் ஒன்றும் இல்லையே, ஏன் வீடு பூட்டி இருக்கு? பதட்டத்துடன் உளறி கொட்டினாள். சந்திரனோ பதட்டம் ஏதுமின்றி, நாங்கள் அந்த ஊரிலிருந்தே கிளம்பிவிட்டோம். இனி என் அம்மாவுடன் தான் நானும் என் குழந்தையும் இருப்போம் இங்கு எங்கள் ஊரில் என்றான். தாராவிற்கு பூமி பிளந்து இவளை அப்படியே முழுமையாக விழுங்கிவிட்டது போல் இருந்தது. அழுதாள். எதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை சந்துரு? நான் மற்றவர்களிடம் நான் அன்பின் பால் நம்பிக்கையுடன் பேசி கொண்டிருக்க நீங்கள் என்னை இவ்வளவு பெரிதாக தண்டித்து எந்த விதத்தில் நியாயம் சந்துரு? என்னால் முடியலை சந்துரு. நீங்களா இப்படி அரற்றினாள். மறுமுனையில் எல்லாம் நீயா தேடிக்கொண்டது. நந்தினி வளர வளர உண்மை தெரிந்தால் அவள் மனம் மிகவும் பாதிக்கப்படும். அதனால்தான் என் அம்மா முடிவுபடி கிளம்பிவிட்டோம். யாரோ பெற்ற குழந்தைக்காக உன் குடும்பத்தையே நீ இழந்து விட்டாய் என்றான் கடுமையாக. தொடர்ந்து தாரா தினமும் ஃபோன் செய்து வீடியோ காலில் அழைத்து நந்தினியை பார்த்து பேசினாள். நாளடைவில் அதையும் தடுத்த சந்திரன் ஃபோன் நம்பரையே மாற்றிவிட்டான். நடைபெணமாக வாழ்ந்தாள் தாரா. ஏதோ சபதம் எடுத்தவள் போல் தாரணியை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள். தாரணியிலேயே நந்தினியையும் சேர்த்து பார்த்து வளர்த்தாள். தாரணியையும் நன்றாக படித்தாள். மெடிக்கல் சீட்டு கிடைக்க தாராவும் அந்த ஊருக்கே மாற்றல் கேட்டு வாங்கி கூடவே சென்று வீடு எடுத்து இருவரும் தங்கி கொண்டனர். ஒரு நாள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சாமான்கள் எடுத்து கொண்டிருந்த தாராவிற்குள் தொண்டை அடைப்பதைப் போல் ஏதோ ஒரு உணர்வு. உடலெங்கும் ரத்தம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓடுவது போல ஒரு பரபரப்பு. கண்களை சுழற்றி பார்த்தவள் கண்முன் சிறிது தூரத்தில் சந்திரன். திரும்பியவன் தாராவை பார்த்து அதிர்ந்தான். அனிச்சையாக இருவர் கால்களும் ஒருவர் ஒருவர் நோக்கி நகர்ந்தன. அருகில் வந்து நின்றவர்கள் கண்களாயிலேயே இத்தனை வருடங்களையும் பரிமாறிக்கொண்டனர். ஆழத்தில் இருந்த புரிதல், அன்பு சந்திரன் தன் மகள் மேல் கொண்ட பொசசிவ் குணத்தால் ஆழத்திலேயே வைக்கப்பட்டு விட்டது. இன்று பார்வை பரிமாற்றத்தில் ஆழ்மனதில் புதைந்து கிடந்த அன்பும் காதலும் வயதும் பரிவும் தந்த பக்குவத்தில் மென்மையாக நிகழ்ந்தது. சந்திரன் சற்றே இளைத்து லேசான வழுக்கையுடன் இருந்தான். தாராவிற்கு முன்னெற்றியில் காதோரம் நரைத்த முடி, கண்களில் பல வருடங்களாக தேக்கியுள்ள சோகம். அவள் நிறையவே இளைத்திருந்தாள். சுயநினைவிற்கு திரும்பி பரஸ்பரம் தம் நிலைகளை பரிமாறிக்கொண்டனர். தாராவின் கண்கள் நந்தினியை தேட, நந்தினி இங்கு வரவில்லை என்றான் சந்திரன். அவன் ஃபோன் ஒலிக்க தள்ளிச் சென்று பேசியவன் திரும்பி வந்து அவசரமாக போக வேண்டும் என்று கிளம்பிவிட்டான். அன்று இரவு இருவரும் தூக்கமும் தொலைந்தது. யார் ஃபோன் அவ்வளவு அவசரமாக கிளம்ப? ஒருவேளை வேறு கல்யாணம் செய்து கொண்டாரா என கண்களின் ஓரம் பகிர்ந்த கண்ணீருடன் சேர்த்து அவள் நினைவையும் துடைத்தெறிய பாடுபட்டாள். சந்திரனோ தான் இப்படி அவசர அவசரமாக கிளம்பிவிட்டதை பற்றி என்ன நினைத்திருப்பாள்? மிகவும் இளைத்திருக்கிறாளே பாவம். நந்தினியின் ஏக்கமாக தான் இருக்கும். இங்கும் நந்தினி வளர்ந்தபின் உண்மையை தன் பாட்டி மூலம் அறிந்து கொண்ட நாள் முதல் என் செயலால் என்னை வெறுத்துவிட்டாள் என்பதை எப்படி அவளிடம் சொல்வேன்? தன் தாயுடன் போய்விடுகிறேன் என்று குதித்தவளை கண்டு கவலையில் சந்திரனின் அம்மாவின் உடல் நலம் பாதித்தது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு
அங்கு வைத்து பாட்டி பேத்தியிடம் அகுது நந்தினி அவள் அம்மாவிடம் போய்விடக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டதை எப்படி சொல்வது? சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நந்தினி இங்கே இருந்தாலும் தந்தையிடம் நெருக்கம் குறைந்தது. ஒட்ட வைத்தாலும் மறையாத விரிசல் போல் இருக்கிறது அவளது பாசம். என்னிடம் என்று எப்படி சொல்வது? மானசீகமாக இந்த நிகழ்வுகளை தாராவிடம் பகிர்ந்தாள். அவ்வப்போது இருவரும் அங்கே இங்கே என பார்க்க நேர்கையில் இருவரும் இதுவரை நடந்தவற்றை சுருக்கமாக பேசிக்கொண்டனர். காரணங்களை இவர்களே ஏற்படுத்தி அடிக்கடி சந்தித்து கொண்டனர். ஒரே கல்லூரியில் படிக்கும் தாரணியும் நந்தினியும் நெருக்கமான தோழிகள் என்பதை அறியாமலே தாரணிக்கு அப்பா இல்லை, நந்தினிக்கு அம்மா இல்லை என்று தோழிகள் பகிர்ந்து கொண்டனர். தாரணி அவள் அம்மாவிடம் கொள்ளை பிரியமும் மரியாதையும் வைத்திருக்கிறாள் என்பதை நந்தினி புரிந்து வைத்திருந்தாள். ஒரு நாள் அம்மா பயங்கர பசி, சீக்கிரமா சாப்பிடும், ஏதாச்சும் தாமா என்றபடியே வீட்டிற்குள் வந்தவள் ஹாலில் ஒரு ஆண் அமர்ந்து காப்பி குடித்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தாள். கிச்சனுக்குள் போனவள், இதென்னம்மா புதுசா இருக்கு, இப்படி நம்ம வீட்டிற்குள் ஆண்கள் யாரும் வந்ததில்லையே, உங்க ஜிஎம் அப்படி யாரேனுமா என்று கிசுகிசுத்தாள். தடுமாறிய தாரா, நம் ஊரை சேர்ந்தவர், கடைத்தெருவில் திடீரென பார்த்தேன், வீடு வரை வந்துவிட்டார் என்றாள். சுருக்கமாக அடிக்கடி அவர் வருவதும், அதுவும் தாரணி இருக்கும் நேரத்திலேயே காஃபி டிஃபன் சாப்பிடுவதும், தாராவிற்கும் தாரணிக்கும் ஏதாவது வாங்கி வருவதும், அதெல்லாம் நிகழ தாரணி தாராவை கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். இதென்னாமா புது பழக்கம், அடிக்கடி அவர் இங்கு எதற்கு வருகிறார், நமக்கு ஏதேனும் அவர் ஏன் வாங்கி தரணும், நீயும் வாங்கி கொள்கிறாய், எனக்கு பிடிக்கல பொரிந்தாள். தாரா என்ன பதில் சொல்வதென தெரியாமல் பேசாமல் இருப்பாள். சந்திரனிடம் வர வேண்டாம் என்று எப்படி சொல்வது? வேறு வழியில்லை, சொல்லித்தான் ஆகணும். தாரணியின் படிப்பு இந்த மனநிலையில் பாதிக்கப்படக்கூடாது என்று முடிவெடுத்தாள். சந்திரனின் மனம் நோகாமல் எப்படி சொல்வதென இவள் யோசித்து கொண்டிருக்க, தாராவின் மௌனம் தாரணிக்குள் சந்தேகத்தை வளர்த்து அவசரப்பட்டு விட்டாள். ச்சே, இந்த வயதில் ஏன் அம்மாவிற்கு இப்படி போனது புத்தி என்ற எண்ணம் அவளுக்குள் ஓடினாலும் அவள் மனம் முழுமையாக அதை ஏற்க மறுத்தது. ஒரு நாள், அம்மா, இனி அவர் இங்கு வரக்கூடாது, நான் என் காலேஜ் ஆண் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்டில் நின்று பேசினால் கூட பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கண்டிக்கும் நீங்க இப்படி அடிக்கடி ஒரு ஆண் வீட்டிற்கு வந்து போவதை பார்ப்பவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்களா என்றாள் தாரணி. தாரா மகளை மென்மையாக கண்டித்தாள். ஏனம்மா, எனக்கு வெளியில் அசிங்கமா இருக்கு, உங்களுக்கு இந்த வயதில் அசிங்கமாக தெரியவில்லையா நீங்க செய்வது? தாரணி கத்த தாங்க முடியாமல் தாரா மகளை கன்னத்தில் அறைந்து விட்டாள். திகைக்க தாரணி, யாரோ ஒரு ஆளுக்காக என்னை முதலாக அடித்து விட்டீர்கள், அவ்வளவு முக்கியமா அவர் உங்களுக்கு? ஓகே, நீங்க அவரோடையே இருந்துக்கோங்க, நான் போறேன் என்று தன் உடை புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போக கிளம்பியவளை தடித்து மன்னிப்பு கேட்டு துடித்து அழுதாள் தாரா. அவள் கையை உதறிவிட்டு அழுது கொண்டே போய்விட்டாள் தாரணி. அடுத்த நாள் தாரணி ஹாஸ்டல் தோழியின் அறையில் எக்ஸாமுக்கு படிக்க என்று சொல்லி தங்கியுள்ளதாக அறிந்து பயம் தெளிந்தாள் தாரா. சந்திரன் மறுபடியும் என்னுடன் சேர்ந்து வாழ்வாரா என்று எதுவும் உறுதியாக தெரியாமல் நான் எப்படி தாரணி உன்னிடம் உண்மையை சொல்ல முடியும்? கலங்கினாள் தாரா. யாருக்காக கணவனையும் பெற்ற குழந்தையையும் பிரிந்து வந்தாலோ அவளே இன்று களங்கம் சொல்லி பிரிந்து சென்று விட்டது தாராவை மறுபடியும் நடைபிணமாக்கியது. சந்திரனிடம் விஷயத்தை சொல்லி வீட்டிற்கு வரவேண்டாம், தாரணி எக்ஸாம்ஸ் முடியட்டும் என்று சொல்ல, அவனும் நந்தினிக்கும் கூட எக்ஸாம்ஸ் முடிந்த பிறகு என்ன செய்யலாம்னு பார்ப்போம் என்றான். குரூப் ஸ்டடிக்காக ஹாஸ்டல் வந்திருப்பதாக நந்தினி அவளுக்குள் ஏதோ சங்கடம் இருப்பது போல் உணர்ந்தாள். எக்ஸாம்ஸ் முடிய காத்திருந்தாள். பரீட்சை முடிந்ததும் தாரணி, என் வீட்டிற்கு வாயேன் என்று அகச் சென்றால் இருவரும் அரட்டை அடித்து கொண்டே சாப்பிட உள்ளே நுழைந்தவரை பார்த்து முகம் சுளித்தாள். தாரணி, இவள் தாரணி, என் காலேஜ் ஃப்ரெண்ட்,
தாரணி, இவர் என் அப்பா என்றாள் நந்தினி. தாரணி திகைத்து பார்க்க, அவரும் திகைத்தாலும் மறைத்து கொண்டு முதன்முறையாக பார்ப்பது போல் நடிப்பாக பேசினார். தாரணி வெறுப்புடன் கிளம்ப எழுந்தாள். தாரணி, வா, நம்ம மாடியில் என் ரூமுக்கு போவோம். நந்தினி, நீ உன் அப்பாவிடம் தைரியமாக சரளமாக பேச மாட்டியா? நந்தினி மௌனமானாள். சாரிப்பா, பர்சனலாக கேள்வி கேட்டுட்டேன். ஆமாம்ப்பா, எனக்கும் என் அப்பாவிற்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி. பாட்டியால் தான் நான் இன்னும் இங்கு இருக்கேன். தன் வீட்டிற்கு அடிக்கடி வரும் சந்திரனின் நோக்கம் பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் தாரணி. நந்தினியை, உன் அம்மா எங்கே? ஏன் அப்பா மேல் கோபம்? அவரை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டாள். உடைந்து போன நந்தினி அழுது கொண்டே சந்திரன், தாரா பற்றி பாட்டி சொல்லி அறிந்த உண்மைகளை சொன்னாள். தன் தாயை தான் பிரிந்து தவித்து கொண்டிருப்பதை சொல்லி வாய்விட்டு அழுதாள். ஒரு நாள் அப்பாவின் அலமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு போட்டோவை யாருக்கும் தெரியாமல் என் அறைக்கு எடுத்து வந்து பார்த்தேன். தினமும் ரகசியமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்படி ஒரு நிலை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது தாரணி. பெருமூச்சுடன் நந்தினி போய் மறைத்து வைத்திருந்த போட்டோவை எடுத்து கொடுத்தாள். பார் தாரணி, நீயே. என் அப்பா அம்மாவின் கல்யாண போட்டோவை வாங்கி பார்த்த தாரணிக்கு கண்கள் இருண்டது. போட்டோவையே வெறித்து பார்த்தாள். தாராவும் சந்திரனும் மனக்கோலத்தில் இருந்தனர். அந்த போட்டோவில் அம்மா என்று மனம் அரற்றியது. நந்தினி சொன்ன விவரங்கள் ரீவைண்ட் ஆக தாரணிக்கு அவளை பற்றிய உண்மை நிலை. தான் தாராவின் வளர்ப்பு மகள். எனக்காக தான் தன் கணவர் சந்திரனையும் மகள் நந்தினியையும் பிரிந்து தியாகம் செய்துள்ளவள். அவளை எவ்வளவு அவமானமாக பேசி நோகடித்து விட்டேன். துடித்து போனாள். அவசரம் நந்து, உன்னிடம் பிறகு பேசுகிறேன் என்று வேகமாக கிளம்பியவள் கனவில் மிதப்பது போல வீடு வந்து சேர்ந்தாள். அம்மா என்று அலறிக் கொண்டே ஓடிப்போய் தாராவை கட்டி கொண்டாள். என்னை மன்னிச்சிடுமா என்று கதறி அழுதவள் தாராவின் கைகளை எடுத்து தன் கன்னங்களில் அடித்து கொண்டாள். திகைத்து நின்று கொண்டிருந்த தாராவிடம், உண்மை தெரியாமல் உன்னை எப்படியெல்லாம் காயப்படுத்தி விட்டேன் அம்மா, ஓ என்று அழுதாள். தாரணி ஓடி வந்ததை கண்டு பயந்து நந்தினியும் அவள் பின்னாடியே வந்து அந்த வீட்டிற்குள் நுழைய அங்கு தாராவை பார்த்து மூச்சடைத்து நின்றாள். தாரணி தாராவை கட்டிக்கொண்டு அம்மா என்று அழுவதை பார்த்து திகைத்து நின்றாள். தாரணியும் நந்தினியும் ஒருவர் பின் ஒருவராக அவசரமாக ஓடியதை பார்த்து குழப்பத்துடன் அவர்கள் பின்னாடியே வந்த சந்திரன் இரு பெண்களும் தாராவின் வீட்டிற்குள் நுழைவதை பார்க்க திகைப்பாக இருந்தது. உள்ளே வந்தவர் 3 பெண்களையும் ஆசுவாசப்படுத்தி, நந்தினி, உன் அறையில் என்ன நடந்தது? ஏன் இருவரும் இப்படி ஓடி வந்தீர்கள் என்றார். இரு பெண்களும் நடந்த போட்டோ மேட்டரை சொல்ல நந்தினி ஓடிச் சென்று அப்பா அம்மா என்று இருவரையும் கட்டிக்கொண்டு அழுதாள். தாரணி தயக்கத்தோடு மெல்ல ஒதுங்கி நின்று அவர்கள் மூவரும் ஒருவர் முத்தமிட்டு கொண்டு அழுவதை பார்த்தாள். மெல்ல வாசல் பக்கம் நகர்ந்தால் நீரிலிருந்து நிலத்தில் எடுத்து போடப்பட்ட மீனை போல துடித்து அவள் இதயம். உயிர் பிழைக்க வழி தேடி தான் இறக்கிறோமோ என்ற துடிப்பல்லவா மீனிற்கு அது. அந்த மீனின் நிலையில் வாசல் நோக்கி போய்க் கொண்டிருந்தவள் குறுக்கே வந்து நின்றார் சந்திரன். எங்கே போகிறாய்? என் மூத்த மகளே, உன் தங்கையை பிரிய, உன் அப்பா அம்மாவை விட்டு விலக எப்படி துணிந்தாய் மகளே என்றார். கடலின் அலை ஓடி வந்து நிலத்தில் துடித்து கொண்டிருந்த மீனை நீருக்குள் இழுத்து உயிர் கொடுத்து தழுவிக்கொண்டது போல் இனிமையாக சுவாசித்து உயிர் பிரியவில்லை என உறுதி செய்வது போல் அப்பா என்று கட்டிக்கொண்டாள். தாராவும் நந்தினியும் வந்து அவர்கள் இருவரையும் கட்டிக்கொள்ள மடை திறந்த வெள்ளமாய் அங்கே பாசமும் அன்பும் பகிர்தல் கரை புரண்டோடியது. ரொம்ப மனசையே நெருங்கிடுச்சுங்க இந்த கதை. உங்களுக்கு இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிதான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.